Hello everyone, welcome back to Jet to Mastery. இந்த வீடியோல நம்ம அமேசிங் சப்அரேஸ் அப்படிங்கிற ப்ராப்ளமை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ப்ராப்ளம் டிஸ்கிரிப்ஷன் என்னன்னா, we have a string A, அதாவது ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, ஸ்ட்ரிங்கோட நேம் என்ன கொடுத்துருக்காங்க A. we have to find all the amazing substrings of A. ஸோ நம்ம அமேசிங் சப்ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும், அதாவது கவுண்ட் பண்ணணும். இங்க அமேசிங் சப்ஸ்ட்ரிங் அப்படின்னா என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ எந்த சப்ஸ்ட்ரிங் எல்லாம் வவ்வல்ல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த சப்ஸ்ட்ரிங் எல்லாமே அமேசிங் சப்ஸ்ட்ரிங். நம்ம அது எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணி டோட்டலா எவ்வளோ அமேசிங் சப்ஸ்ட்ரிங்ஸ் வி ஹேவ் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கவுண்டர் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ஆன்சர் கூட மாடுலோ எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஓகே ஃபைன், இந்த கான்செப்ட் நீங்க மாடுலர் அரித்மெட்டிக் கிளாஸ்ல உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் ஏபிஇசி அப்படின்னு இருக்குன்னா, ஸோ எப்படி எக்ஸாம்பிள் அவுட்புட் 6 வந்தது அப்படின்னு பார்க்கலாம். ஏபிஇசி அப்படின்னு இருக்குன்னா ஏபிஇசி இதுல அமேசிங் சப்ஸ்ட்ரிங்னா வவ்வல்ல எதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ, இப்ப ஏங்கிறது வவ்வலா, வவ்வல். அப்ப இதுல ஸ்டார்ட் ஆகிற சப்ஸ்ட்ரிங் எல்லாம் என்னது எழுதணும்னா ஏ, ஏபி, ஏபிஇ, ஏபிஇசி. ஓகே, அடுத்தது வேற என்ன வவ்வல் இருக்கு? வவ்வல் இ இருக்கு. இல ஸ்டார்ட் ஆகிறதெல்லாம் எழுதணும்னா இ அண்ட் இசி. இப்போ டோட்டலா எவ்வளவு? 4 + 2 that is 6. அப்ப எனக்கு ஆன்சர் இதுக்கு என்ன வரும்? 6 அப்படின்னு வரும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இங்கேயுமே ஆன்சரை 6 அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. சேம் ஏ, ஏபி, ஏபிஇ, ஏபிஇசி, இ அண்ட் இசி. ஸோ இதை தான் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் கூட மாடுலோ 1003 பண்ணோம்னா கண்டிப்பா 6 அப்படியே தான் இருக்க போகுது. ஸோ இதுதான் ஆன்சர். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி, ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன க்ளூ கொடுக்கணும். க்ளூ இல்லை, ஜஸ்ட் ஒரு ரீகால் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இப்போ உங்ககிட்ட 1, 2, 3, 4 and 5 அப்படின்னு ஒரு அரே இருக்கு அப்படின்னு வைங்க. இப்போ ஒரு கிவன் அரே 1, 2, 3, 4, 5 அப்படின்னு இருக்கு. இந்த அரேவோட சைஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரேவோட சைஸ் என்னது? 5. n = 5. இதோட இண்டெக்ஸஸ் என்னது? 0, 1, 2, 3, 4. சரி, இப்போ ஒரு 5 லென்த் இருக்கிற அரே, கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு 5 லென்த் இருக்கிற அரேவால எவ்வளவு சப்அரேஸ் கிரியேட் பண்ண முடியும்? இப்போ ஒரு லென்த் 5 இருக்கு. இப்போ லென்த் 3 இருக்கிற ஒரு அரே எடுத்துக்கோங்களேன். இப்போ லென்த் 3 இருக்கிற ஒரு அரே 1, 2, 3 அப்படின்னு ஒரு 3 இருக்கிற அரேவால எவ்வளோ, ஹவு மெனி சப்அரேஸ் தே கேன் கிரியேட் அப்படின்னா, அதுக்கு தான் நம்ம ஃபார்முலா சொல்லியிருக்கோம், n × n + 1/2. ஏன்னா 3னா என்னது? 3 × 3 + 1/2 தட் இஸ் முன்னாங்க 12, 12 / 2 அப்படிங்கும்போது 6 அப்படின்னு. இந்த 6ங்கிறது என்னது? இந்த 3 லென்த் இருக்கிற அரேவால மேக்ஸிமம் எவ்வளவு கிரியேட் பண்ண முடியும்? 1, 1, 2, 1, 2, 3, அடுத்தது 2, 2, 3, அடுத்தது 3. டோட்டலா 6 சப்அரேஸ் தே கேன் கிரியேட். ஸோ இதுக்கு தான் ஃபார்முலா n × n + 1/2. அதாவது மொத்தமா ஒரு n லென்த் இருக்கிற அரேவால டோட்டலா ஹவு மெனி சப்அரேஸ் கிரியேட் பண்ண முடியும்னா ஃபார்முலா n × n + 1/2. அது நம்ம ஆல்ரெடி பார்த்தது. இப்போ என்னோட கொஸ்டின் ஒரு ரேஞ்ச் கொடுத்துட்டாங்க, கரெக்டா? ஸோ அந்த ஒரு ரேஞ்ச் கொடுத்துட்டு அதோட லென்த் என்னன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கோம். இப்போ என்னோட ஐ இங்க இருக்கு, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி என்னுடைய ஐ இங்க இருக்கு, தென் ஜே இங்க இருக்கு. இந்த சப்அரேஸோட லென்த் என்னன்னு கேட்டா நம்ம ஆல்ரெடி சொன்னோம், j - i + 1 அப்படின்னு நான் சொன்னேன். ஓகேவா? ஸோ இதை நம்ம கொஞ்சம் டிரைவ் பண்ணலாம் எப்படி அப்படின்னு. இப்போ பாருங்க, 1ல மட்டும் என்னோட கொஸ்டின் 1ல மட்டும் ஸ்டார்ட் ஆகிற சப்அரேஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா, அது என்ன? 1ல மட்டும் ஸ்டார்ட் ஆகிற சப்அரேஸ் என்னது? இப்போ இங்க ஸ்டார்ட் ஆகுது, 1ல மட்டும் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 1ல மட்டும் ஸ்டார்ட் ஆகிற சப்அரேஸ் எல்லாம் என்னது? எடுத்து எழுதுனோம்னா நமக்கே தெரியும், 1, 1, 2, 1, 2, 3, 1, 2, 3, 4, 1, 2, 3, 4, 5. கரெக்டா? ஸோ இவ்வளோ சப்அரேஸ். எவ்வளோ சப்அரேஸ்? சப்அரேஸ்னு பார்க்கும்போது 5. சரி, ஆனா எல்லா டைமும் இப்படி கவுண்ட் பண்ண முடியுமானா முடியாது. அதுக்கு நம்ம வெறும் இண்டெக்ஸை வச்சே கவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ 1ல மட்டும் ஸ்டார்ட் ஆகிற சப்அரேஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா எங்க ஸ்டார்ட் ஆகுது? ஸ்டார்ட் ஆகிற இண்டெக்ஸ் என்ன? 0. ஓகே, எங்க போய் முடிய போகுது? எனக்கு எண்ட் இண்டெக்ஸ் இது. அப்ப நான் என்ன சொல்லிடலாம் ஈஸியா? j - i + 1ன்னு சொல்லலாமா? ஜேங்கிறது இங்க 4, -0 + 1 5. அப்போ 1ல மட்டும் ஸ்டார்ட் ஆகிற சப்அரேஸ் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா j - i + 1ன்னு சொல்லிடலாம். இங்க ஜேங்கிறது என்னது? லாஸ்ட் இண்டெக்ஸ். நமக்கு அரேவை பொறுத்த வரைக்கும் ஜேன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஜேங்கிறது என்னது? லாஸ்ட் இண்டெக்ஸ், கரெக்டா? அப்ப லாஸ்ட் இண்டெக்ஸ் நான் என்னன்னு சொல்லலாம்? n - 1ன்னு சொல்லலாமா? அப்ப இங்க j ரீப்ளேஸ்ட் வித் n - 1. அப்போ இங்க இந்த ஃபார்முலாவை டெரைவ் பண்ணோம்னா, எந்த ஃபார்முலால? j - i + 1ல டெரைவ் பண்ணோம்னா n - 1 பிளஸ் n - 1 - i + 1. அப்ப -1 + 1 கேன்சல் ஆகி n - i. புரிஞ்சதா? இப்போ ஒரு ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சோம்னா
அது எவ்வளோ சப்பரேஸ் வந்து அது ஃபார்ம் பண்ணும் அந்த இண்டெக்ஸ்ல ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா n-i. ரொம்பவே சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அமேசான் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துப்போம். ஓகேவா, அமேசான் இதுல ஏல மட்டும் ஸ்டார்ட் ஆகிற சப்ஸ்ட்ரிங்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம்? ஓகே, இண்டெக்ஸ் எழுதணும்னா 0 1 2 3 4 5. இப்போ டோட்டல் லென்த்துன்னு பார்க்கும்போது 6 இதுக்கு. n என்னது 6, n ஈக்குவல் டு 6. 1 2 3 4 5 6. இப்போ நான் இண்டெக்ஸ் வேல்யூஸை இங்க வைக்கிறேன். இப்போ இது ஏவா இருக்குதா அப்படின்னா ஆமா ஏவா இருக்கு. அப்போ n-i இது அப்படியே போட்டுரு. n-i nங்கிறது 6, 6 minus 0 இண்டெக்ஸ் வேல்யூ 6 minus 0 6. அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு 6. நெக்ஸ்ட் இது ஏவா அப்படின்னு பார்க்கும். இல்ல இது ஏவான்னு பார்த்தா இது ஏ தான். அப்ப இது ஏன்னா என்னது? லாஸ்ட் இண்டெக்ஸ் என்னது? n-1. அது கூட மைனஸ் ஐ பண்ணும்போது n-1 minus ia. அது கூட +1 பண்ணுவோமா? சேம் தான், j-i+1 ஃபார்முலா தான். இங்க ஜேங்கிறது என்னது? n-1ங்கிறத நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? n-iங்கிறது கடைசியா கிடைக்குது. அப்ப n-i என்னது? 6 minus 2. அது என்னது? 6 minus 2 that is 4. அப்ப 4 plus 4 மொத்தமா ஆட் பண்ணா 10. அந்த 10 என்னென்னு பார்த்துடலாமா? இங்க பாருங்க, அமேசான்ல ஸ்டார்ட் ஆகுறதுல ஒன்னு ஏ, அடுத்தது am, அடுத்தது ama, அடுத்தது amaz, amazon. இப்ப எவ்வளவு ஆச்சு? 1 2 3 4 5 6 ஆயிடுச்சு. திரும்ப இந்த ஏல ஸ்டார்ட் ஆகுறதுன்னு ஒண்ணு வரும். அப்ப azon. இப்ப டோட்டலா எவ்வளவு? 10. கரெக்டா? இப்ப இதே தான் இங்கேயும் கொஸ்டினா கேக்குறாங்க. என்ன கேட்டிருக்காங்க? அமேசிங் சப்ஸ்ட்ரிங்னா வவல்ஸ்ல ஸ்டார்ட் ஆகிற எல்லா சப்ஸ்ட்ரிங்ஸையும் எனக்கு கவுண்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? அமேசிங் சப்ஸ்ட்ரிங்ஸோட கவுண்டை ரிட்டர்ன் பண்ணணும். சரி, இந்த கவுண்டை நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். ஸோ மொத்தமா ஆன்சர்ஸ் ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்காக ஆன்சர் ஈக்குவல் டு 0. மொத்தமா நான் வந்து என்ன பண்ணணும்? ஆன்சரை ஆட் பண்ணணும். இப்போ ஃபார் int I equal to 0, I less than a, I plus plus, okay, I less than a, ஏங்கிறது என்னது? a dot length, I less than a dot length. முதல்ல ஒரு n எடுத்துக்கலாம். int n equal to a dot length. ஓகே, இப்போ இங்க n ஆல ரீப்ளேஸ் பண்ணிடலாம். I less than n, I plus plus. இப்போ கேரக்டர், ஒவ்வொரு கேரக்டரா எடுத்து பார்க்கணும். கேரக்டர் ch equal to a dot char at of I, care at of I. இப்போ இந்த CH இது வவ்வலா இருந்தா என்ன பிரச்சனை? இது வவ்வலா இருந்தா நான் கவுண்ட் பண்ணணும். கரெக்டா? if is vowel is vowel of இந்த கேரக்டர் வவ்வலா இருந்தா நான் சம்திங் பண்ணணும். ஓகேவா? வவ்வல் இல்லைன்னா நான் எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ இந்த இஸ் வவ்வலுங்கிறது நானா எழுதியிருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அப்போ அந்த வவ்வலா இல்லையான்னு, கேரக்டர் வவ்வலா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ பப்ளிக் பூலியன் இஸ் வவ்வல், உள்ள வந்து ஒரு கேரக்டர் வருது. ஸோ நான் அந்த கேரக்டர் முதல்ல செக் பண்ணணும். இஃப் கேரக்டர் ஈக்குவல் டு ஏவா, ஆர் இஃப் கேரக்டர் ஈக்குவல் டு ஈயா, ஆர் இஃப் கேரக்டர் ஈக்குவல் டு ஐயா, ஆர் இஃப் கேரக்டர் ஈக்குவல் டு ஓ, ஆர் இஃப் கேரக்டர் ஈக்குவல் டு யூ. இப்படி இருந்தா என்னது? ஆமா, இது வவ்வல் தான். ஸோ ரிட்டர்ன் ட்ரூ. ஸோ இதே இன்னொரு சில கேசஸும் இருக்கு. எல்ஸ் இஃப். எதுக்காக நம்ம எல்ஸ் இஃப் போடுறோம்னா சேம் இதே கேஸ் அப்பர் கேஸ்லயே நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. கரெக்டா? ஏன்னா நம்ம லோயர் கேஸை மட்டும்தான் செக் பண்ணியிருக்கோம். கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங் என்ன கேஸ்ல வேணாலும் இருக்கலாம், அவங்க அதை மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ அப்பர் கேஸாவும் இருக்கலாம், லோயர் கேஸாவும் இருக்கலாம். அப்போ ரெண்டுலையுமே செக் பண்ணிடலாம். ஏ இ ஐ ஓ யூ. ஓகேவா? AEI OU. ஸோ இப்படி இருந்தாலும் என்னது? ஆமா, இது வவ்வல் தான். ஸோ we will return true. else அப்படி இல்லைன்னா கண்டிப்பா வவ்வல் இல்லை. ஸோ ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஓகே, நான் முதல்ல ஒரு கேரக்டரை வவ்வலான்னு செக் பண்றேன். அந்த கேரக்டர் வவ்வல்னா அந்த இண்டெக்ஸ் எனக்கு கிடைச்சிடும். ஸ்டார்ட் இண்டெக்ஸ்ங்கிறது என்னது? ஐல எனக்கு கிடைச்சிடும். அப்ப நான் என்ன பண்ணணும்? என்னுடைய மொத்தமா ஆன்சர் கூட அதை ஆட் பண்ணணும். ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் பிளஸ் n minus i. ஓகேவா? ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் பிளஸ் n minus i. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். இப்ப நான் ஃபைனலா என்ன பண்ணணும்? ஃபைனலா நம்மளோட ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரிட்டர்ன் ஆன்சர். பட் ரிட்டர்ன் பண்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்க? மாட் வித் திஸ் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம ஒரு மாடுன்னு ஒரு வேரியபிள் இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். int mod ஈக்குவல் டு, இப்போ இதை மாடு பண்ணிடலாம். ஏன்னா ஆன்சர் கூட மாடு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலா தானே மாடு பண்ணணும். எதுக்கு இங்க பண்றீங்கன்னு கேட்டா
இப்போதைக்கு அதை விட்டுருங்க. மாடுலர் அரித்மெட்டிக் கிளாஸ்ல நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஸோ ஃபைனலாக ஆன்சர் கூட மாடு பண்ணிடலாம். ஓகே, ஏன்னா ஓவர் ஃப்ளோவை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இங்கே போடுறோம். ஸோ இன்டிஜரால் ஒரு ரொம்ப பெரிய நம்பர் ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ மாட் பண்ணி ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு? ரிட்டர்ன் பண்ணிட்டோமா? ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஓகே, கம்பைலேஷன் கம்ப்ளீட்டட். எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். அதே சமயத்தில் இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்று நீங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் guys. இந்த வீடியோவில் எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல போடுங்க. இல்லை நான் ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணனாலும் கீழே கமெண்ட்ல போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பாய் பாய், டேக் கேர்.